இந்த வீடியோல உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல நீங்களே உங்க பேங்க் அக்கவுண்ட் எப்படி ஆட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பிஎஃப் அட்வான்ஸ் எடுக்கணும்னாலும், ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும்னாலும், பென்ஷன் அமௌண்ட் எடுக்கணும்னாலும், இல்ல ஒரு பிஎஃப் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும், உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல பேங்க் அக்கவுண்ட் கேஒய்சி கண்டிப்பா ஆட் பண்ணியிருக்கணும். இந்த பேங்க் கேஒய்சி அப்டேட்ட உங்க மொபைல் ஃபோன்லயே ஈஸியா பண்ணலாம். அதை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். உங்க மொபைல் இல்ல லேப்டாப்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல யுஏஎன் லாகின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா யுஏஎன் இபிஎஃப்ஓன்னு இந்த வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் உங்கள் யுஏஎன் நம்பர் என்டர் பண்ணுங்க. யுஏஎன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சைன் இன் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் பிஎஃப் அக்கௌண்டோட லிங்க் பண்ணி இருக்கிற ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் லாகின் ஆயிடுச்சு. இதில் மேலே மேனேஜ் இன்னும் ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இதில் 3வது இருக்கிற கேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்கே 3 டாக்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் அக்கவுண்ட் நம்பர், பேன் நம்பர், அப்புறம் பாஸ்போர்ட். இப்போ நான் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அப்டேட் பண்ண போகிறேன். அதனாலே பேங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ண போகிற உங்கள் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். மறுபடியும் அதே அக்கவுண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பேங்க் அக்கவுண்ட் நம்பரில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ்சி கோட் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ப்ளூ பாக்ஸில் தெரிகிற வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பேங்க் ஐஎஃப்எஸ்சி வெரிஃபைட் ஆகிடுச்சு. இப்போது ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ்சி வெரிஃபைடான பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்டேட் பண்ண உங்கள் பேங்க் பிரான்ச் நேம் அப்புறம் உங்கள் பேங்க் நேம் இங்கே கீழே காட்டும். கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இங்கே தெரியிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பேங்க் கேஒய்சி அப்டேட் பண்ணியாச்சு. இங்கே வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ் இன்னும் காட்டுது பாருங்கள். இதை பேங்க்கில் 4 நாளுக்குள்ளே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெரிஃபைட் ஆன்லைன் பை பேங்க்னு வந்துருச்சு. இப்போ இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.